வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிரும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். புள்ளாம இருக்கானா கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வந்து அவனை கரெக்ட் பண்ணிடுவா. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஏன் வேலை இல்ல, உன்னை திருத்துறது ஏன் வேலை இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வந்திருக்கனா இல்ல உனக்கு பாடம் எடுக்க வந்திருக்கனா? கேசவன், நீங்க போகலாம். உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நீங்க நீங்களாவே இருந்துக்கோங்க, நான் நானாவே இருந்துக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மூடி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்னே. பாடுபட்டாது உனக்கு ஈக்குவலா நான் திருந்திக்கிறேன், எனக்கு ஈக்குவலா நீ திருந்திக்கோ. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள வேட்டிய உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. உங்களோட இணைஞ்சு சந்தோஷமா வாழணும். உங்களை திருத்துறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே. என்னோட நலனுக்காகவும் என்னோட குடும்பத்தோட நலனுக்காகவும் கண்டிப்பா நான் உன்னை திருத்தி தான் ஆவேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம புளியம்பள்ளி சரோசாங்க. எனக்கு கல்யாணம் முன்னாடி எனக்கு இவ்ளோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அமுச்சு விட்டாங்க. மாமன் பொண்ணு மயக்கிறதுக்காக கொஞ்சம் பவுடர் போட்டு வந்தா அதுக்காக இந்த வந்துருக்கலாம். இந்த திருத்தது வேலை உந்தும் இல்ல எந்தும் இல்ல ஒன்றும் இல்லை. அவன் தமிழியா, இவோ அவன் தமிழ்நாடு. என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நீங்க எங்கயா இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே திருத்திக்கோங்க. அப்படி திருந்தாம இருக்கீங்கன்னா இப்பயே திருத்திக்கோங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? அந்த பழி எனக்கு வேண்டாமா? கண்டிப்பா எனக்கு வர போறவங்க அவ்வளவு ஒண்ணு மோசமா இருப்பாங்க நான் நினைக்கல. அப்படியே வந்தாலும் நான் திருத்தி கண்டிப்பா சூப்பரா வாழும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. கணவருக்கு அதிகமா தூங்குற பழக்கம் இருக்கு அப்படின்னா, நல்லா 8 மணி வரையும் 10 மணி வரையும் தூங்குறாரு அப்படின்னா அதை என்னால மாத்த முடியும். என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே. இப்ப உங்க கணவர் இந்த மாதிரி பொறுப்பா இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா ஒரு 2 டைம் சொல்லுவேன், 3வது டைம் கேட்கலன்னா நானே பண்ணிட்டு போயிடுவேன். நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன், அதிகமா வேலை கொடுத்துட்டேன், மேல வருத்தமா இல்லைங்க. பாடு ஜாலியா தானே இருப்பான். இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. ஹஸ்பண்ட் நீ எப்படி கேக்குறாப்ல சொல்றதுங்கிற டெக்னிக் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்க ஈஸியா அவளை வின் பண்ணலாம். நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. கடன் வாங்குனவரை நீங்க திருத்திருக்கீங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, எங்க தப்பு நடக்குது நம்ம கண்டுபிடிக்கணும்னு அன்னைக்குதான் நான் அதை கண்டுபிடிச்சேன். உண்மையா நகை எங்க கொண்டு வச்சிருக்காரு. இதை வச்சுட்டு ஏதாவது அமௌண்ட் முடியாது. 300 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா 300 வாங்குறா? அதனாலிலேருந்து முதலாளியா ஆக்கிறீங்க. முதலாளியிலேருந்து இப்ப தர்மமராவுக்கு வந்துட்டாருங்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டு சொல்றேன். பாத்தியில ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? இப்ப வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு வந்தீங்க. வாடகை வீட்டுல சொந்த வீடு வந்து இப்ப 3 வீடு வாங்கிட்டோம். எங்களோட வந்து லவ் மேரேஜ் 12 இயர்ஸ் லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணோம். 5th இயர் லவ் பண்ணி அப்பதான் வந்து ஒரு அவருக்கே தெரியாம குடிச்சிட்டு வளர்ந்தது. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? அவரை இதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிங்க கிட்ட சொல்லி நானே வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோ அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், என் ஒய்ஃபே எனக்கு ஊத்தி கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல கொஞ்ச நாள் மிதந்தாரு. கையால ஊத்தி கொடுக்க சொல்லி நான் குடிப்பேன். எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு தெரியணும்ங்கிற ஒரே காரணம் தான்டா. பேசிக்கா அவன் ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல. நம்மள திருத்துறதுல இவளுக்கு என்ன அப்படி அக்கறை? நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள. அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருக்கா. என் கணவரோட பிறவி குணமா ரொம்ப சிக்கனமா இருப்பாரு. சிக்கனத்து நல்ல குணம் தானே திருத்தணும். சரி, கஞ்சத்தனம். பேப்பர் மட்டும் தான் காசு கொடுத்து படிப்பீங்க போல. பேப்பர் கொண்டா சார். என்ன நீ திருத்து, ஒன்னு நான் திருத்துறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து திருத்தி போனாதான். திருத்திக்கிட்டே இருக்கலாமா? சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். அவர் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் புரிய வச்சு அவரை திருத்தி வாழ வைக்க முடியும். சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக உங்களை போல் நிற்க வைக்க வேண்டும். மாமனார் மாமியார் செய்ய மறந்த வேலைய நான் செஞ்சு உன்னை திருத்தி உங்களோட கண்டிப்பா நான் வாழ்ந்தே தீருவேன். இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும்போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என்ன திருத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும். ஏன் இனமடா நீ? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என் என்னமடா நீ? இந்த உறுதிமொழி மறுபடி சொல்லுங்க. என்ன திருத்துறதுக்கே ஒருத்தர் வேணும். சோ 2 பேரும் சேர்ந்து திருந்தி நல்லா வாழலாம். இந்த தவறை செய்தாலும் அல்லது இப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் திருத்துவேன். சார் பொண்ணுங்களை குறுகுறுன்னு பாக்குறது சார். என்ன குறுகுறுன்னு பாக்குற? அப்படி இருந்தா கூட நான் திருத்திடுவேன் சார். திருத்திடுவீங்க? நம்பலாமா? நம்பலாம். ஓகே, எப்படி திருத்துறது? பாக்காதுன்னு சொல்லுவேன் சார். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும்,
நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம பக்கத்துல இருக்கும் போதே வேற ஒருத்தவங்கள அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுவேன் சார். எப்படி சேஞ்ச் பண்ணீங்க? வாட் இஸ் த ரீசன், ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டு கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். நான் கண்டிப்பா பண்ணுவேன். வருஷம் குடிப்பாங்க இத போய் கேட்டுக்கிட்டு எனக்கு பிடிக்காத யாரையும் ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். பிடிக்குது அப்படிங்கும் போது இது மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி அக்செப்ட் பண்ணுவேன். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? அதனால ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாலே போதும். ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்காங்க. நீங்க திருத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு திருத்த போறீங்களா? இத பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க என்ன குடும்பம் நடத்துறலாம் இல்ல தெருக்கூத்து நடத்துறலாம்? மேம், நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டே திருத்துவேன் மேம். அவங்கள என்டர் ஆகும்போதே why you entering into the risk? ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தானே சார் இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க ஏமாத்தி போடுவாங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கோவம் வருதுல, அதே மாதிரி தான் பசங்க எல்லாம் குடிப்பானுங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாரும் குடிப்பானுங்க. அப்படிலாம் கிடையாதுமா. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பணக்காரன்லாம் டீசெண்டா குடிப்பான், டாஸ்மாக் வாசல்ல தான் குடிச்சிட்டு கிடப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு யாருமா சொன்னா? பரமசிவம் கவுண்டர் சார். ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் கிடையாது சார். ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் சார். பை ஸ்டெப்பா நான் அவங்கள கம்மி பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. என்கிட்ட இவங்க போய் திருந்தன்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா சார் கேட்பான்? தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்ப வந்து ஏன் என்ன திருந்த சொல்றேன்னு கேட்பான் சார். மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து அது ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ். அதை தாண்டி உங்ககிட்ட இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. அம்மா அப்போல இருந்து ஹோம் மேக்கர். சோ எங்க டாடி வெளில போயிட்டு வரதுனால எல்லா வேலைகளும் எங்க அம்மா செஞ்சு கொடுத்துட்டே வந்தாங்க. ஒரு பக்கம் சட்டை கழட்டி நடக்கும் போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல இருக்கு. மாமனார் வீட்லயும் அப்படிதான். ஆனா அவங்க 2 பேருமே ஒர்க்கிங். சோ என் மாமனார் கம்ஃபர்டபிளா இருக்கணும்ன்றதுக்காக என் அத்தை எப்பொழுதும் ஹெல்ப் பண்ணிட்டே வருவாங்க. ஆமா, இது என்னடி? காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. போய் இவங்க 2 பேருக்குமே வயசாயிடுச்சு. ஏதாவது ஒரு சின்ன வேலை வந்து வெங்காயம் வெட்டி கொடுங்க. பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். அவனோட பழக்கத்தை நான் திருத்திக்கிட்டே இருந்தேன்னா என்னோட லைஃப் நான் என்ன பண்ணுவேன்? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஒரு பாயிண்ட்க்கு மேல நான் டூ மச்சா இன்வெஸ்ட் ஆயிட்டேன்னா, ஐயோ அவன் இப்படி ஆயிட்டான், அவன் பண்றான் அப்படின்றதுதான் என் மைண்ட்ல ஓடும் தவிர மெயின் மேட்டர்லயே கை வச்சிட்டான ஆளு இப்ப என்ன பண்றது? வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.